الله أكبر 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 أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டி சமுதாய சுரண்டல் என்ற தலைப்பின் கீழ் சில இறை வசனங்களை அறிய இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் வட்டியை பற்றி கடும் சொற்களால் தடை செய்கிறான். குறிப்பாக நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதை கடும் வார்த்தைகளால் தடை செய்கிறான் என்பதை நாம் அதிகமான மக்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அதே சந்தர்ப்பங்களில் சில விஷயங்களுக்கு என்ன இருக்குது? அனுமதி என்றால் அது வட்டி அனுமதி நேரடி கிடையாது. சில காரண காரியங்களோட சில விஷயங்கள் நம் மீது வரும் என்றால் அதையும் எந்த அளவுக்கு நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிய இருக்கிறோம். தடை செய்ததையும் அறிய இருக்கிறோம். நம் மீது சில விஷயங்கள் இதை சேர்ந்துக்கலாம் என்பதையும் நாம் என்ன செய்யறோம்? அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வட்டியை பற்றி கடந்து சென்ற ஒரு சமுதாயத்தை முன்னிறுத்தி அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட வசனத்தை சொல்றான்? ஃபபிலுன்னின் மினல்லதீன ஹாது, யூதர்கள் அநீதி செய்தார்கள். வஹர்ரம்னா அலைஹிம் தய்யிபத்தன் வஹில்லத், இவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக சில விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்யறான்? அனுமதி மறுக்கிறான். ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மேல் கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வயசத்திஹிம் அன் சபீலில்லாஹி கசீரா, அதிகமானவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுத்தார்கள். நிறைய அயோக்கியத்தனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல இந்த மாதிரி அநியாயம் பாதையை விட்டு தடுக்கிறது, ஒன்னடக்க ஒன்ன சொல்லி என்ன செய்யறது, நேர்வழியை விட்டு தடுக்கக்கூடிய செயலையும் கசீரா அதிகமாக செய்தார்கள். ரீபா, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வட்டியை தடை செய்து இருந்தும் அதை அவர்கள் உண்றார்கள். அதை செய்தாங்க, தடை செய்தாச்சு. செய்ததுக்கு அப்புறம் என்ன செய்தாங்க? வரம்பு மீறி அதை அவர்களுக்கு தடுக்கப்பட்டு இருந்தும் அதை செய்யக்கூடாது என்று இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்?
வட்டியை அவர்கள் செய்தார்கள், வியாபாரமாக செய்தார்கள், திங்கவும் செய்தார்கள். இதையும் இந்த அயோக்கியர்கள் செய்தார்கள் என்று ஒரு கெட்டவரை முன்னிறுத்தி அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு எடுத்துரைக்கிறான். அப்படின்னா நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் நிறைய வசனங்கள் இருக்குது, இதையும் அறிந்து கொள்வதற்காக. அப்ப அப்படிப்பட்டவர்களாக இருந்தார். அன்ஹும் அக்லிஹுமுல் அம்வாலின் நாசபில் பாத்திலி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அநியாயமான முறையில் தின்று வந்தார்கள் மக்களின் சொத்தை. வட்டியை தடுத்திருந்தும் அதுல என்ன செய்வாங்க, அதை தடுக்கப்பட்டிருக்கு. அம்வாலின் நாசி, மக்களின் பொருளாதாரத்தை பில் பாத்திலி, அதாவது பாத்தில் ஹக் இல்லாதவர், எதிர் சொல், அநீதியான முறையில் அயோக்கியத்தனமாக தின்னும் வந்தார்கள் அவர்கள். வாழ்த்ததனாலில் காஃபிரீன மின்ஹும் அதாபன் அலிமா, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஆத்ததுனா தயாரித்து வைத்திருக்கிறோம் நரக நெருப்பை காபிர்களுக்கு என்று ஒரு கெட்ட ஒரு மக்களை முன்னுதாரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு சுட்டி காட்டுகிறான். அதுபோக இன்னைக்கு வட்டியை எப்படி என்றால், இப்போ சில செய்திகள் எதிர்வினை கேள்வியாக கேட்கிறாங்க. வட்டி தடுத்து விட்டீங்க, நீங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவீங்களா என்ற கேள்வியும் பரவலாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுவதற்காக இல்லை, செய்யாதீங்க என்பதற்கு தான். அதை செய்து விடாதீர்கள் என்பதுதான். சால்வ் பண்ணுவதற்கு என்ன செய்ய முடியாது, பெரு அளவுல முடியாது. எத்தனையோ பைத்துல் மால்களை நாம் ஆரம்பிச்சாலும் அதெல்லாம் என்ன செய்யறாங்க, பின்னாடி பார்த்தா பல பேர் நிற்பாங்க. ஏன்னா பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. இதுல என்ன சொல்ல வருகிறோம் என்றால், பேராசையில இருந்து நீங்க என்ன செய்யுங்க, அந்த பேராசையின் பக்கம் போகாதீங்க, ஆசைகளை கூட உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு படுங்க என்று ஒரு அறிவுரையை சொல்லி மக்களை தட்டி எழுப்ப முடியுமே ஒழிய மொத்த மக்களுக்கு என்ன செய்ய முடியாது. இதை சொல்லக்கூடியவன் ஒரு காலம் பெரிய சேவைகளை எல்லாம் செய்து விட முடியாது, சின்ன அளவுக்கு செய்ய முடியும். ஏன்னா வசதி உள்ளவர்கள் ஒரு ஆசைப்பட்டா அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஒருத்தனை வட்டியில இருந்து காப்பாற்ற முடியும். பெரிய அளவுல ஒரு பசுமை புரட்சி எல்லாம் செய்ய முடியாது. நாடே அதர பாதாளத்துல விழுந்து கிடக்கிறது வட்டி. ஒவ்வொருத்தன் தலையிலையும் மாநில வட்டி மட்டும் எவ்வளவு என்றால் 1,20,000 ரூபாய். மொத்தம் ஏறக்குறைய என்னன்னா 63,072, 63,000 கோடி வட்டி மட்டும் மாநில கடனுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்திய கடன்லாம் தாறுமாறா இருக்கு, 155 லட்சம் கோடி. லட்சம் பயங்கரமா இருக்கு, கணக்கெல்லாம் போட்டா கால்குலேட்டர்ல அடங்காத அளவுக்கு கடுமையாக இருக்குது. அதெல்லாம் விவரத்தை சொல்வதற்கு முன்னால் இதுல இருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை பார்த்துக்கொள்ளலாம். நாடு கடன்ல இருக்கு, ஒவ்வொருத்தன் தலையில என்ன இருக்குது, வட்டி சுமைகளை நம்ம கிட்டே அனுமதி இல்லாம வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு நாட்டு நிலைமைகள் இருக்கிறது ஒன்று. அப்ப இந்த இன்சூரன்ஸ் போடுவாங்க, அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறான், அதெல்லாம் என்ன கிடையாது, உங்களுக்கு வட்டி மாசம் மாசம் கொடுக்கறதா, ஒரே ஒரு டைம் தேர்ட் பார்ட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டின்னு இருப்பான், போட்டா தான் உங்களுக்கு எதுவும் விபத்து ஆயிடுச்சுன்னு சொன்னா கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணச்சுல அது வட்டியாவே இருக்கட்டுமே, அது வட்டியில எல்லாரும் பணத்தையும் வாங்கி செய்யறதா, வட்டி கிடையாது இல்ல. ஆனா அப்படி எல்லாத்திட்டையும் வாங்கினாதான் அவன் செய்ய முடியும். ஒருவேளை ஏன்னா வட்டிக்கு சரியான டெபினேஷன் கொடுக்க முடிய மாட்டிருக்குல்ல, எல்லாத்தையும் உள்ள போந்து எக்கனாமிக்ல பேச முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அது மாசம் மாசம் வாரம் கொடுப்போமா, கிடையாது. ஒரே ஒரு டைம் நான் இதை செய்ய மாட்டேன், இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னா அரசாங்கம் நம்மளை சும்மா விடுவாடா, விட மாட்டான். அவன் நம்மளை செய்தான், அவன் இதையே செய்யலன்னு கேட்பான். செய்யலன்னு நம்ம கிளியர் பண்ண முடியாது. ஒரு விபத்து ஆயிட்டுனா அவன் நமக்கு ஒரு தொகை தரான், குடும்பம் அனாதை ஆயிரும். அப்ப அந்த இன்சூரன்ஸை போட்டு வச்சா அதை சும்மாலாம் கொடுக்க மாட்டான். அதுவே பல கேள்விகள்லாம் கேட்டு கரெக்டா விழுந்தியா, எப்படி விழுந்த, பல மாதிரி கேள்வி கேட்பான். கேட்டு கடைசியா என்ன செய்வான், ஒரு அமௌண்ட்டை கொடுப்பான். இதுக்கு செய்யலாமான்னு கேட்ட செய்துக்கிறலாம். என்ன டெய்லி வட்டி பிசினஸ் ஒப்பந்தம் போட்டா செய்யறோம், நான் கொடுக்குறேன் மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லியா கொடுக்குறோம், கிடையவே கிடையாது. அது ஒரு தேவைக்காக, நாட்டு நடப்புக்காக. அந்த மாதிரி அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி உடல் ரீதியா போடுறான், அதுவும் அந்த மாதிரி தான், ஒரே ஒரு டைம் தான், பேரம் பேசி கொடுக்கல. அப்ப அதுவும் வட்டியில அடங்காது. வட்டியில அடங்காதுங்கிறது நம்ம சொந்த மூளையை கொண்டு அழகா சிந்திக்கலாம்ல. பெரிய கஷ்டமான ஒண்ணா, தெரிஞ்சவங்கிட்ட வியாபாரம் செய்யறோம், நீங்க ஒருத்தர் பழக்கம் 5 பழக்கம் உள்ளவனுக்கு தான் காசே கொடுப்போம். அப்ப 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், 5 லட்சம் ரூபாய் லாப நஷ்டத்துல பங்கு எடுத்துக்கிறோம். மாசம் 5,000 ரூபாய் தருவேன், நஷ்டமான 3,000 ரூபாய் தருவேன். இதுக்கு பேரு வியாபாரம். எங்கேயோ ஒருத்தன் இருப்பான், அவங்கிட்ட ஒருத்தன் மீடியேட்டர் மூலியமா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து மாசம் 10 ரூபாய் தரேன்னு பேரம் பேசுறிய, இது பேர் வட்டி. பெரிய பல்கலைக்கழகம் போய் வட்டியை பத்தி படித்துக் கொள்ள வேண்டாம். தெரிஞ்சவங்க கிட்ட செய்வீங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு எதிர் கேள்வி கேட்கிற, தெரிஞ்சவங்க கிட்ட தான் கொடுப்பீங்க. வட்டிங்கிறது பேரம் பேசி கரெக்டான முறையில, துல்லியமான முறையில மாசம் வாங்குறது, சரியான முறையில வாங்கி கொள்வது.
அதே மாதிரி காரு வியாபாரம் இருக்கும். காரு வியாபாரம், இடம் வியாபாரம், ஒருத்தன் வீட்டை வாங்குவான், ஒரு 3 பேர் சேர்ந்து, அது அன்னன்னைக்கு முடிஞ்சிடும். அதெல்லாம் வட்டியில சேராது. அதனால வியாபாரத்தை வட்டி அழகான முறையில பிரித்து பார்த்து கொள்ளலாம். ஒரு பொருளை வாங்கி வீடை வாங்கி வித்துருவோம். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னா 20 லட்ச ரூபாய்க்கு வித்து பங்கு போட்டு எடுத்துக்கிறோம். அது வட்டியில சேராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, இடத்த நீ வச்சுக்கோ, அதுல வரக்கூடிய வியாபாரம் என் இடத்துல செய்யற, வாடகைக்கு பதிலா ஒரு பொருளை தான். இதெல்லாம் சொருவி வட்டி மாதிரி பேச வந்துடக்கூடாது. வட்டிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அவன் லாப நட்டத்தில் பங்கு பெறாமல் ஆதாயத்தில் மட்டும்தான் எனக்குன்னு சொன்னா அதான் வட்டி. அதுல பெரும்பாலும் வட்டி வந்துடும். ஆதாயம் மட்டும்தான், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப நஷ்டத்துல பங்கு, அதுக்கு பேரு வியாபாரம். அப்ப ரெண்டுக்கும் விளக்கம் தெளிவான முறையில இருக்குது. பெருசா அதை என்ன செய்ய வேண்டாம், கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். வட்டியில மெயினா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, நம்ம விழுந்துடக்கூடாது. நம்ம அந்த தவணை முறையில வட்டிங்குவோம். தவணை முறையிலையும் வட்டி இருக்குது. அதையும் நம்ம தான் முடிவெடுக்கணும். எப்படி தெரியுமா? 0% இன்ட்ரெஸ்ட் சொன்னாலும் அதுல என்ன செய்யறான் என்று கேட்டால் மறைமுகமா வட்டியை போட்டிருப்போம். உதாரணத்துக்கு எம்ஆர்பி ரேட் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு ஏசி, ஆனா எம்ஆர்பி ரேட்டை விட தாண்டிடுவான். 1,10,000 சொல்லிதான் அவன் வந்து போடுவான். அப்ப 0% சொன்னாலும் அதுல ஒரு மறைமுகமான என்ன இருக்கு, வட்டி இருக்கு. இவ கரெக்டா இருக்கு எம்ஆர்பி ரேட் மார்க்கெட்ல, இது இந்த பொருள் இந்த ரேட்டு தான்ப்பா, ஏமாத்தாலும் வாங்கிக்கிற வேண்டியதுதான். ஆனா பெரும்பாலும் தவணை முறையில் என்று சொல்லச்சல அவன் ஒண்ணு வியாபாரி, அவன் எதையாவது ஒண்ணு உள்ள வச்சுதான் தருவான். அதையெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கணும், வட்டி இருக்கா இல்லையா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன நம்ம முடிவு எடுக்கணும் என்றால், இதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். இதுக்கு வந்து காரணம் காரியத்தை உண்டு பண்ணக்கூடாது. இப்படிலாம் இல்லாம வாழ முடியுமா அப்படி எல்லாம் சில கேள்விகள் கேட்டு அதை வந்து பிற்போக்காக கூடாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தடை செய்து விட்டான்னு சொன்னோம்னா அதை என்ன செய்யணும், நம்ம அதை விட்டு ஒதுங்கி கொள்வதுதான் ஒரு மூமினுக்கு என்னது அழகு. அப்படி புரிந்து கொள்ளணும். அவன் ஒன்னும் தடை செய்யறதுக்கு அவனுக்கு அனுமதி இருக்குல்ல. அதை மனித சுரண்டலை அல்லாஹ் எப்படி ஏத்துக்க முடியும்? அவ பிக்சட் டெபாசிட்னு ஒண்ணு போடுவான், அதெல்லாம் முழுக்க முழுக்க வட்டி. ஒரு கரெக்டா திட்டம் போட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல எடுத்துருவான். அதே மாதிரி இந்த சேவிங்ல போடுறான், அது ஒரு சின்ன வட்டி போடுவான், எழுதி கொடுத்தா போட மாட்டான், அதே அமௌண்ட்டை எடுத்துக்கொள்ளணும். இப்போ வெளிநாடுகள்லாம் வட்டி பிசினஸ் இல்லாம இருக்கிறதுனா சேவையா செய்வோம். தர்மாஸ்பத்திரி மாதிரி, ஆஸ்பத்திரி ரேஷன் கடை எல்லாம் இப்படி குறைய பொருளை ஆஸ்பத்திரி போனா சேவை தானே செய்யறான். அந்த மாதிரி வட்டிங்கிறது நீங்க போடுற அமௌண்ட் அப்படியே இருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். இந்த மெசேஜ் துட்டு அது எதுவுமே எடுக்க மாட்டான். 10 லட்சம் ரூபாய் உதாரணத்துக்கு போடுறீங்கன்னா 10 லட்சம் அப்படியே கிடக்கும். 2 லட்சம் போனா 8 லட்சம் இருக்கும். இப்படி ஒரு சேவையா சர்வீஸா செய்வான். போலீஸ் ஸ்டேஷன்ல சர்வீஸ் தானே பண்றான், லஞ்சத்தை விட்டுருங்க, என்னது பொது சேவை தானே, கவர்மெண்ட் துட்டு கொடுக்குறாங்களா. அந்த மாதிரி வட்டிங்கிறது எப்படின்னா, அந்த வட்டியை வந்து வியாபாரமா உள்ள வந்து நுழைச்சிட்டான். யூதர்கள் பல பேர் மேலை நாட்டுல இருந்து நுழைச்சு அதை ஒரு மூலதனமா ஆக்கிட்டான். ஆனா வட்டி இல்லாத பல நாடுகள் நல்ல முறையில இயங்கி கொண்டு இருக்குது. இன்னைக்கு சில இஸ்லாமிய நாடுகள் வட்டியில அவன மாதிரி போய் விழுந்துட்டானுங்க. ஆனா கடந்த சில வருஷங்கள்லாம் பார்த்தா இன்ன வரைக்கும் குவைத்து, சில நாடு சவுதி எல்லாம் உள்ள நுழைச்சிட்டாங்க. கொஞ்சம் சில நாடுகள்ல இல்லாம இருக்குது. அதையும் கவனத்துல வைத்துக்கணும். வட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் நாட்டுல பண்ணா நாட்டு தலைவன்ட்டு அல்லாஹ் கேட்பான், நம்ம விழக்கூடாதுல. அதான கவனம். பாயிண்ட் எப்படி வச்சுக்கிறோம்னா, நான் அதில் போய் விழுந்து விடக்கூடாது என்பதே ஒரு மூமின். எல்லா இடமும் வந்து மதுபானம் இருக்கு, மதுபானம் இல்லாத நாடு இல்லைங்கிற அளவுக்கு இருக்கு. மதுபானம் நமக்கு தடை வச்சு நம்ம எப்படி நினைப்போம், குடிக்க கூடாது மூமினுக்கு இருக்கலாம். மற்றவனுக்கு எல்லாம் கவலை வந்தா குடிக்கலாம்னு ஒரு அடிப்படை சட்டம் வச்சிருப்பான், ஜாலிக்கும் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும். நமக்கு எப்படி இருக்கு, மதுபானம் இல்லாத இடமே கிடையாது. என்ன அசிங்கத்தை வேணாலும் வச்சுக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் அல்லாஹ்க்கு பயந்து நம்ம என்ன செய்யறோம், ஒதுங்கி நிக்கிறோம். அதே போல இதையும் ஒதுங்கிறோம். இந்த பொருளாதாரம் மட்டும் நமக்கு ஆசை பேராசை வந்து உள்ளத்துல இருக்கிறதுனால நம்ம அதை என்ன செய்யறோம், போய் விழுந்து விடுகிறோம். பல நியாயமான வார்த்தைகளை அதுக்கு ஜோடிச்சு சப்போர்ட்டா, அப்பதானே அதை நியாயப்படுத்த முடியும். அப்படி எல்லாம் ஜோடிக்க கூடாது. நல்லா என்ன ஏமாலியா, அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்ப வந்து அதில் கவனமா இருக்கணும். அதை பத்தி அல்ல இன்னும் மேல் கொண்டு சில வசனங்களை சொல்கிறான். அப்ப உலக விஷயங்கள் அப்ப நீங்க முடிவெடுத்துக்கிறோம். இதுல வந்து வட்டி இல்ல, இது வட்டிங்கிறது நம்ம அறிவை கொண்டு முடிவெடுத்துக்கணும். ஏன்னா வந்து நூதனமான முறையில வருவான், அதுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. மறைமுகமா வருவான். நம்ம தான் அதை சுதாரித்து என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ளணும் வட்டி இருக்கா இல்லையாங்கிறத. இது ஒண்ணு. அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு சட்டத்தை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஅகுலு ரிபா, வட்டியை நீங்கள் உங்காதீர்கள், திங்காதீர்கள், அத்அஃபன் முதாஅஃபதன், பன்மடங்காக பெருகி வருங்க. அதை போய் திங்கிற, அதை திங்காத, பெருக்குற. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. நீ 1 2 ஆக்குறதுக்கு 10 ஆக்குறதுக்கு திட்டம் போடுற, அதை தான் திங்காதங்கிற. உன் துட்டை நீ தின்னுக்கிறலாம், அது ஹலால். துட்டே ஹலால் தானே, உணவு கூட ஹலால் தானே. உணவு நீ வேற மாதிரி பூஜை பண்ணிட்டேன்னா அல்லாஹ் தடையாயிரும். ஏன்னா அல்லாஹ்க்கு இந்த விசுவாசத்தை நம்ம மறந்துறதுனால நல்ல பொருளை கூட தடையாயிரும்ல. பணம் பொருளாதாரங்கிற ஹலால், நல்ல சம்பாதி. வியாபாரத்தை தான் திறந்து விட்டுருக்கல. 5 ரூபாய்க்கு 20 ரூபா லாபம் வைக்கிற, 20 ரூபா பொருள் 40 ரூபா கூட வைக்கிற, நியாயமா வச்சுக்க, கூட 2 ரூபா கூட வச்சுக்க. சரி, இவ்வளவு கரெக்டா நம்ம குவாலிட்டியா கொடுக்குறேன்னு. ஆனா நீ ஏன் இங்க போற,
இப்படி ஒரு கைமத்தனமான சிந்தனை எங்கேயிருந்து வருது? இந்த பேராசையில தானே வருது, மனித சுரண்டலால வருது. அப்ப இதை விட்டு என்ன செய்ய விலகி கொள்ளும், நீங்கள் பெருக்கி கொள்வதில் என்ன செய்றீங்க, பெருக்கி திங்கிறீங்க என்று அல்லாஹ் என்ன சொல்றான், அதை திங்காதீங்க. வத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள், அல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வத்தகுன்னார் அல்லத்தி, அப்படி அஞ்சலன்னு சொன்னா உங்களுக்கு நரக நெருப்பு இருக்கு. இத்தத்தில் காபிரீன், அதெல்லாம் அந்த நன்றி கெட்ட பாவிகளுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், தயாரிச்சு வச்சிருக்கேன், அதுக்கு ரெடி ஆயிக்கோ என்று அல்லாஹ் என்ன செய்றான், அந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அது போக இன்னும் சொல்றான், வமா ஆத்தைத்தும் ரிபா, நீங்கள் வட்டியை, மனிதர்களை செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக நீங்க என்ன செய்றீங்க, வட்டி கிட்ட போறீங்க. ஆத்தைத்தும் ரிபா ஃபி அம்வாலின் நாசி ஃபலா யர்பு இந்தல்லாஹி, நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்காக வட்டி கிட்ட போறீங்க. ஆனா அல்லாஹ்விடத்துல என்ன திரும்ப செய்து, ஃபலா யுரீது இந்தல்லாஹ், அல்லாஹ் கிட்ட அது பெருகிறது இல்ல. உலகத்துலதான் பெருகுது, என்கிட்ட பெருகுதா, உனக்கு அதுக்கு பதிலா நரகத்தை தான் நான் பெருக்கி வச்சிருக்கேன், பெருகிறது இல்ல. வமா ஆத்தைத்தும் மினல் ஜகாத்தி, நீ திருந்திக்கோ, திருந்தி என்ன செய்ய, தர்மமாக்கிரு. ஒரு வட்டியை கொடுத்துட்ட, இன்னைக்கு திருந்தன்னா அதை தர்மமாக்கி விட்டுரு, அதை சதக்கா பண்ணி விட்டுரு, சரி அதை விட்டு ஒதுங்கிக்கோ என்று அல்லாஹ் என்ன சொல்றான். அதை விட்டு ஒதுங்கன்னா அந்த துட்டே தர்மமாக்கி விட்டுரு. யுரீது வஜ்ஹில்லா, யாருக்காக வேண்டி ஆக்குன்னு தெரியுமா, வஜ்ஹில்லா, அல்லாஹ்வின் முகத்துக்காக ஆக்கு. அல்லாஹ் எங்க கொண்டு வைக்கிறான் பாருங்க, அவன் முகத்தை வச்சு அப்படியாவது திருந்திரு, அப்படியாவது வட்டியை விட்டு ஒதுங்கி விடு. தன்னின் முகத்தை முன்னிறுத்தி அல்லாஹ் சொல்றான். வஜ்ஹில்லா ஃபஉலாயிக ஹுமுல் முதைஃபூன், இத்தகையோர் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், நல்லவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தன் முகத்தை முன்னிறுத்தி ஹராமான காரியத்தின் பக்கம் போகிவிடாதீர்கள், குறிப்பா மென்ஷன் பண்ணி இந்த வட்டியை அல்லாஹ் என்ன செய்றான், சுட்டி காட்டுகிறான், ஓடி இது பக்கம் பேராத என்று சொல்லி. இந்த வட்டியை செய்யவருக்கு ஒரு பயங்கரமான தண்டனை இருக்கு நரகத்துல. அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பாக்குறாங்க. கனவுல எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா, ஒரு ரத்த ஆறு, அதுல அவன் நீந்தி வெளியே வரலான்னு சொல்லி போராடுறான். போராட சில அவன் மேல என்ன செய்யப்படுது, கல்ல கொண்டு வீசப்படுது. அப்படி அதுல இருக்கிறேன் திரும்ப திரும்ப பெரிய ஹதீஸ் நிறைய செய்திகள் சொல்லப்படுது, அதுல இது ஒரு அம்சம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, காண குல்து மாஹாதா, இது யாரு, ஏன் இப்படி அவங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்டோன்னே அதுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. திரும்ப திரும்ப வராரு, திரும்ப திரும்ப கல்லெறிஞ்சி அவருக்கு தள்ளப்படுது, என்ன காரணம் என்று மலக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றாங்க, காலல்லதி ரைத்னாஹு ஃபின் நஹர வஅகில ரிபா, இவன் தான் வட்டியை சாப்பிட்டவன். இவன் சாப்பிட்டது யாரு, இவனை எதுக்கு இந்த மாதிரி கல்ல வச்சு அடிச்சு திரும்ப திரும்ப ரத்த ஆறுல பிடிச்சி தள்ளி விடப்படுதுன்னா இவன் தான் வட்டியை தின்னவன், அதனாலதான் இவனுக்கு இந்த தண்டனை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்த்த சம்பவத்துக்கு விளக்கம் கேட்டு அதை ஹதீஸ்ல வருது. வட்டியை உங்கக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தண்டனையை சுட்டி, அந்த அளவுக்கு மனிதனில சுரண்ட, அவனுடைய பலவீனத்தோட விளையாடுற, அவன் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ஒரு வீட்டை வாங்கன்னா உங்ககிட்ட வர்றான், நினைச்சா நீ உதவி செய்யலாம், ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டு, ஆனா அதை வட்டியாக்கிடுற, கடைசியில அந்த வீட்டையே என்ன செஞ்சிடற, அபகரிச்சிடுற, வட்டி கட்டலன்னு சொல்லி மொத்த வீட்டையும் ஆட்டையை போடுற, அதை அவன்கிட்ட ஒரு சோறு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்ப அந்த வட்டிக்கே சொந்தக்காரர்கள், இந்த மார்வாடிகள்லாம் முழு தொழில் வட்டி, யூதர்கள் போல இல்லன்னே சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் வரச்சல சில வீட்டுக்கே வீட்டே தூக்குல கதைலாம் இருக்கு, அவன்கிட்ட போய் அடமானம் வைக்கச்சல மொத்தத்தை சுருட்டிட்டு போயிடுறாங்க, குறிப்பிட்டே சொல்லலாம். ஏன்னா அவங்க மூல தொழிலே அதுதான், பல பேர் கொடுக்குறாங்க வட்டி. அவங்க வட்டியால என்ன சொல்றாங்க, மூமினுக்கு அது எப்படி ஹலால் ஆகும், மூமினுக்கு ஹலால் ஆகும், அல்லாஹ் அவனும் உலகத்துக்காக வாழக்கூடியவன் என்ன வேணாலும் செய்யலாம், மறுமைக்காக வாழக்கூடிய மக்கள் தான். யௌமின் அதீம் யௌம யகூனுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், மகத்தான நாள் இருக்க, நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறியா, அதை பத்தி நீ நினைத்து பார்த்தியா, அதுக்கு அஞ்சினியா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாளுக்கு அஞ்சக்கூடியவனா இருந்தா என்ன செய்யணும், இதை விட்டு டக்குன்னு ஒதுங்கிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, வமா ஆத்தாஹும் ரசூல், ரசூல் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ ஃபஹுது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சட்டத்தை எதை கொடுத்திருக்கோ அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதுல போய் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. எதை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, விலகி கொள்ளுங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் மிகார், உங்களுக்கு கடும் தண்டனை இருக்கு, அல்லாஹ்வுடைய பிடி. அதனால இதுக்காண்டி நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள், திரும்பி உங்களுக்கு கொடுத்ததை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்கு சில சட்டங்கள்லாம் நான் தந்திருக்கேன், அதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி, எதை விட்டு நகா உங்களை தடுத்திருக்கணும் அதை விட்டு ஒதுங்கிரு. தடுத்த ஒண்ணு தானே வட்டி, சாதாரண தடுத்த ஒண்ணா, ஹர்பி மினல்லா, ஹர்பி மினல்லா வ ரசூலிஹி,
யார் ஒருவர் வட்டியை செய்கிறார்களோ அவர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் போர் பிரகடனத்துக்கு உறுதி செய்து கொள்ளுங்கள். உறுதி என்ன செய்யணும்? போர் ஹர்பி மினல்லா, சண்டை கை சண்டைலாம் இல்ல, கத்திக போருங்கிற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு கடும் கோபமான சொல்ல அல்லாஹ் சொல்றான். கோபமான காரியத்தை இதற்கு முன்னாடி இந்த யூதர்கள் செய்ததுனால அவர்களை எந்த நிலைக்கு ஆளாகப்பட்டார்கள், எவ்வளவு லேனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அவளை எந்த அளவுக்கு அந்த அயோக்கியர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அந்த காரியத்தை நம்ம செய்யலாமா? மூமின்கள் செய்வது ரொம்ப குறைவா இருக்கலாம். ஆனால் வட்டியை பேங்க்ல நியாயப்படுத்துறோமே, பிக்சட் டெபாசிட் போடுறான், பல பிசினஸ்ங்கிற பேர்ல வட்டி பிசினஸ் செய்யறான். வட்டி பிசினஸ் இந்த மாசம் அவனுக்கு ரூபா வர்ற மாதிரி சில பிசினஸ் எல்லாம் இருக்கிறது. அதை நியாயம் கற்பிக்கிறான். அதெல்லாம் வியாபாரம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். இது எப்படி கண்ணுக்கு தெரியாதவனிடம் இருந்து கொடுத்து நீ ரூபாயை வாங்குற, அவன் மொத்த ரூபாயும் ஒரு நாள் ஆட்டை போட்டு போயிருவான், அது வேற விஷயம். நிறைய பேர் அப்படி ஏமாத்திட்டு போயிட்டானுவோ, அதுக்கு பேர் தான் வட்டி. அவன் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பல பேர்கிட்ட மூமின்கள் கொடுத்து வியாபாரம் செய்கிறார்கள். முஸ்லீம்களே முன்னின்று செய்கிறார்கள். ரியல் எஸ்டேட் போன்ற அந்த வியாபாரம், ரியல் எஸ்டேட் இடம் விற்கிறது, அந்த வியாபாரியை இந்த வியாபாரத்தை பண்ணுவான். என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தந்துருங்க, மாசம் உங்களுக்கு ஒரு தொகை தந்துருவேன் என்று சொல்லி பல மாவட்டங்களில் இதை செய்து அந்த ரூபாயை எடுத்துட்டு போன சம்பவங்களும் இருக்கு, ஏமாந்தவங்களும் இருக்குது. 5 லட்சம் ரூபாய் வாங்கிடுவான், மாசம் ஒரு 5000 ரூபான்னு 10 மாசத்துக்கு கொடுப்பான். என்னது? அவன் துட்டையே கொடுப்பான். இத்தனை 4 லட்சம் ரூபாய் அவன் துட்டு கிடையாது, இவனை மாதிரி பல 1000 பேர்த்த வாங்கி வச்சிருப்பான். மொத்தமா சுருட்டிட்டு போன சம்பவம் பத்திரிகை உட்பட வந்திருக்கு. இது வட்டி. இது நல்ல தெளிவா புரிந்து கொள்ளணும். வியாபாரத்தை வட்டியும் தெளிவா சொல்லியாச்சு. வியாபாரங்கிறது லாபம் நட்டத்தில் பங்கு இருக்கணும். உறுதியை அடிச்சு வாங்குற மாதிரி இருக்காது. என்ன தேங்காய் காய்கறியா இவ்வளவு விலை, இது மாசம் துல்லியமா சொல்றதுக்கு அது கூட சொல்ல முடியாது. சீசன்ல எனக்கு இவ்வளவு தந்துருங்க, பராமரிச்சுக்கிறீங்க, எனக்கு ஒரு 40 தேங்காய் தாங்க, நீங்க ஒரு 20 எடுத்துக்கிறீங்கிறதுக்கு கையில துட்டு வாங்குற ரூபா பொருள் செல்வம். அது சாதாரண திங்கிற பொருள் இல்ல. ஒரு டைப்பா பேசுறதுக்கோ எது பண்றதுக்கோ அழகான முறையில பொருளை கையில காசை கொடுக்கிற, காசோலையை கொடுத்து அழகா பேரம் பேசுற, அக்ரிமெண்ட் பேப்பர் போடுற, போட்ட அவன் ஏமாத்திட்டு போயிடுவான், நீ ஏமாற போற. பேராசை. அப்ப பேராசையின் காரணமாக இருப்பவர் இல்லாதவர் இந்த உட்கார்ந்து சம்பாதித்தரலாம்ங்கிற ஒரு நப்பாசையில் கொடுத்து ஏமாறக்கூடிய காரியங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கிறது. நாளையும் இந்த ஆசையில யாரு வேணாலும் ஏமாறலாம். அப்ப ஏன் உழைச்சி சம்பாதிக்கத்தானே செய்யலாம், இல்லைன்னா சும்மா கடை பச்சை தண்ணியை குடிச்சிட்டு உழைக்க முடியலன்னா அதுக்கு இந்த மாதிரி ஏன் ஒரு ஏமாத்து அயோக்கியத்தனமான வேலை? அது அல்லாத தடை விதிச்சுட்டான உனக்கு. தடை விதிச்சுட்டா அங்க சட்டம் பேசுறதுக்கு ஒரு மூமினுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒதுங்கி விட வேண்டியதானே அப்படிங்கறதை மூமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா வட்டிங்கிற பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம் மத்தியில மத்ததெல்லாம் அழகா கேட்டுக்கிடுவான் போல இருக்கு. பொருளாதாரம் அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால அவன் அதுல நியாயப்படுத்துற அளவுக்கு வந்துடுறான். நியாயப்படுத்தி விடக்கூடாது, அதை உணர்ந்து கொள்ளணும். அப்ப நிர்பந்தத்துக்கு செய்யலாமான்னு, நிர்பந்தம் உண்மையான நிர்பந்தமா இருக்கணும். நிர்பந்தங்கிறது உண்மையா ஹக்கான நிர்பந்தமா இருக்கணும். ஒரு உயிர் போகுதோ அதுல ஒரு அவனே உணரணும். கண்டதெல்லாம் நிர்பந்தம் சொல்லக்கூடாது. நிர்பந்தத்துக்கு அல்லாஹ் சில சட்டங்களை சொல்றான். ஃபமந்த துர்ர கைர பாயின் வலா ஆதின் வலா இஸ்வின் பலா இஸ்மின், பாவம் செய்யாமலோ வரம்பு மீறாமலோ நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் சில இது உங்களுக்கு ஹலாலா இருக்கிற சட்டம் இருக்குது. இது இஸ்லாத்துல பல இடங்கள்ல அந்த வசனம் இருக்கு. நிர்பந்தத்தை சேர்ந்து நிர்பந்தம்னா எது? கண்டதெல்லாம் நிர்பந்தமா? எல்லாமே வீடு கட்டுறது நிர்பந்தம், ஃப்ரிட்ஜ் வாங்குறது நிர்பந்தம், கார் வாங்குறது நிர்பந்தம், ஆட்டோ வாங்குறது நிர்பந்தம், பைக் வாங்குறது நிர்பந்தமா? இதுக்கெல்லாம் வட்டி போகலாமா? அப்ப இந்த வட்டியை நம்ம ஒரு கடுமையான முறையில புறக்கணித்தா அவனே மாறிடுவான், இழுத்து மூடிடுவான். ஆஹா வரமாட்டிருக்கான்னு சொல்லிட்டு தான் வட்டியை கமிஷன் பேசிக்கல வேற ஒரு முகத்துல வர்றானு. சில பேர் வரமாட்டிருக்காங்கன்னு சொல்லிதான் வட்டியெல்லாம் கிடையாதுங்க இது அப்படின்னு சொல்லி வேற ஒரு பாயிண்டா பேசி வர்றாங்க. அது நீங்க தான் சுதாரித்துக் கொள்ளணும். மறைமுகமா இருக்குதாங்கிறத மக்கள் தான் சுதாரித்துக் கொள்ளணும். சரிங்களா? ஏன்னா அது அவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அவன் எப்படி பேசுவான்னு தெரியாது. உண்மையை கூட செய்யலாம். சில பேர் அல்லாஹ்க்கு பயந்து லட்சத்துல ஒருத்தவன் வழி இல்லாம அப்படி செய்யலாம். எல்லாரும் செய்ய மாட்டாங்க. மேக்சிமம் அதுல என்ன இருக்குது? சொரண்டல் தான் இருக்குதுங்கிறத கவனித்துக் கொள்ள வேண்டும். காசு பொருளாதார லாபம் சொன்னாலே நம்மளுடைய பார்வை அடுத்த செகண்ட் என்ன பெறணும்? இருக்குதா, மறைமுகமா உள்ள உள்குத்து வச்சிருக்கிறானா, வட்டி வச்சிருக்கிறானா, வட்டி எனக்கு அல்லாஹ் தடை செய்திருக்கானே இப்படி போயிடணும். அல்லாஹ்வுடைய பார்வைக்கு போயிடணும். அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அதனால சொல்லி இந்த அற்ப உலகத்துக்காக அற்பத்தனமான பொருள் எல்லாம் போய் உழுந்து விடக்கூடாது, டக்குன்னு நகர்ந்துடணும். ஆனா அல்லாஹ் இன்னொரு விஷயத்துல என்ன சொல்லி கேட்டா, அல்லதீன யக்குலூன ரிபா, நீங்கள் வட்டியை உங்காதீர்கள், இலா கமா யகூமுல்லதி யதஹப்பதுகுமுஷ் ஷைத்தானு மினல் மஸ்,
எப்படிப்பட்ட உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. நீங்கள் இந்த வட்டியை உண்டால் உண்பக்கூடியதாக இருந்தால் மறுமையில் சைத்தான் தீண்டியது போல் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். ஒரு கெட்ட வஸ்த முன்னிறுத்தி என்ன செய்யறான் காட்டுறான். ஒரு பக்கம் கெட்ட சமுதாயம் ஒன்னொரு முன்னிறுத்தி காட்டியாச்சு, யூதர்கள் 1ஆம் நம்பர் அயோக்கியர்களை. இன்னொரு பக்கம் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவனை காட்டி அவன் தீண்டுனதுன்னா அசிங்கமானது தீண்டுறது தானே. அசிங்கமான தீண்டா உலகத்துல ஏத்துக்கிறோமா? ஒரு சின்ன அசிங்கம் வந்தா கூட தூர போன்றுவோம். அப்போ ஒரு அசிங்கமான தீண்டுவது போல் நீ மறுமையில் எழுப்பப்படுவார். எதுக்கு தெரியுமா காரணம்? தாலிகபி அன்னகும் காலோ, காரணம் என்ன தெரியுமா? இன்னமல் பையு மிஸ்ல ரிபா, நீ வட்டியை வியாபாரம் போல் செய்தாய், நியாயப்படுத்தினார். எல்லாம் பாயிண்டா வச்சுட்டான். இன்னமல் பையனா வியாபாரம், வாங்குறது விற்கிறது. நீ அதுக்கு என்ன சொல்லிட்ட? மிஸ்ல ரிபா, நான் செய்யற வியாபாரம் அதான் வட்டி வியாபாரம் பண்றது என்று அயோக்கியத்தனமான நியாயப்படுத்தின காரணத்தினால நீ என்ன செய்வ? இப்படி எழுப்பப்படுவ என்பதை காரணத்தை சொல்லிட்டான். இன்னைக்கு அப்படிதானே பண்றான். அவன் வட்டிக்கு பெரிய கஷ்டப்பட்டு அந்த மேஜிக் தத்துவங்களை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வட்டியா அது வட்டியா அப்படின்னு குறுக்கு கேள்வி கேட்டு நம்மளை மடக்கிற அளவுக்கும் இப்படி எல்லாம் எதுக்கு கேட்கணும்? நல்லா அழகான முறையில சிந்திச்சுக்கிறீங்க. வட்டியில தர்க்கம் சேர்ந்து அதை நியாயப்படுத்தி இவனை வீழ்த்திடணும்னு நினைக்க கூடாது. வட்டிங்கிற வார்த்தையை டைரக்டா குரான்ல அல்லாஹ் சொல்லியாச்சு. இல்ல இது விளக்கம் வேற வேணுமா? இதுக்கு 10 பக்கத்துக்கு ஒரு 10 வசனங்களுதான் வருது. இதுக்கு இவ்வளவு தடி புக்கு போடணுமா? அதான் பல விளக்கங்கள் சொல்லி இன்னும் விளக்கங்கள் இருக்கு வட்டியை பத்தி. அல்லாவின் முகத்துக்கு செய்யுங்க, வட்டியை வியாபாரம் போல் செய்யாதீங்கன்னு சொல்லி பல வசனங்களில் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறது போதுமானது. ஹர்பி மினல்லா, போருக்கு வேற நீங்க வரீங்களா? நல்லா கேட்டுப்பட்டான். ஒரு சண்டைக்கு வரியா? என் கூட வந்தா தாங்குவிய, சின்ன பின்னமாய் பெறுவிய, இப்படி எல்லாம் கேட்டு வட்டியை என்ன செஞ்சுட்டான்? கடுமையான முறையிலே தடை செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட தடை செய்த விஷயத்துல என்ன செய்யக்கூடாது? மூமின் தலை வச்சு படுக்கக்கூடாது. ரொம்ப கவனமான முறையில் இருக்கணும். அதுல சுதாரிப்பான முறையில் அவர்களை இட போடணும். நம்மள ஆசவாரத்தை காட்டி கவுத்துறானா? ஆசவாரத்தை தான் அவன் மூலதனம். அதெல்லாம் கவனத்தில் வைத்து உங்களையும் என்னையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.